தெளிவில்லாத கூட்டணி, சைலண்டான எடப்பாடி. எடப்பாடி சைலண்டாக இல்லாமல் டெய்லி காலையில் வந்து நாங்கள் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கோம், பிசிகாக்கா காத்திருக்கோம், விஜய் வந்தால் ஏற்றுப்போம், திமுக தீய சக்தி, டெய்லி காலையில் வந்து சொல்லிட்டே இருப்பார். முருகர் பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மேலே மேடையில் உட்கார வைக்கப்படலை, கீழே உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருந்தது. தனியாக மேடை போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. என்ன பார்த்தீங்க வீடியோ? மெயின் மேடையில் வந்து அவங்க இல்லை. கலைஞர் டிவி பார்த்துட்டிங்களான்னு தெரியல. அங்கே தான் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசினா காலனியை எடுத்து அடிப்பேன். போலி திராவிடத்துக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? நயனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல காரணங்களில் ஒன்று அவர் இந்த திராவிட கலாச்சாரத்துக்குள்ளே இருந்தே வந்தவருங்கிறதுனால தான். திமுகவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா 23,400 கோடியை செலவு பண்ணி ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சது இப்போ பொய்யாயிட்டு வருது. திமுக தான் இதை முன்வைக்கிறாங்க. அண்ணா திமுகவா, அமித்ஷா திமுகவா, இல்லை அடிமை திமுகவா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து நம்ம சொல்லணுமே அப்படிங்கிற கட்டாயத்தின் தள்ளப்படுறாங்க. ஐயா, எடப்பாடிக்கு அவருடைய வாழ்க்கையில் தம் பையனை காப்பாற்றுறதுக்காக டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமே வராது. கர்ப்பிணி பெண்ணை தாக்குகின்ற அளவுக்கு முட்டாள்தனமாக ஒரு மிருகத்தனமாக ஒருத்தன் நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும்னாலும் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போகிற வரவெல்லாம் மிரட்டும், கண்ட நாயெல்லாம் வந்து மிரட்டும். அதுதான் திமுகவில் இருக்கிற பிரச்சனை. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணி 2026 ஆட்சியை பிடிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த மீடியாக்கள் செட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லை, இன்னுமே ஜெல்லாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் சேட்டலைட் சேனல்ஸ் நோக்கி வைக்கிறது என்னென்னா அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு. இப்போ பிரிண்ட் மீடியாக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அது போன்ற செய்திகளை வெளியிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜூனியர் விகடனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி தான், தெளிவில்லாத கூட்டணி, குழப்பத்தில் தொண்டர்கள், சைலண்ட் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது உண்மைதானா இல்லை இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதா? அது மூணையுமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். தெளிவில்லாத கூட்டணி எப்படி தெளிவில்லாத கூட்டணின்னு வரும்? ரெண்டு பேருக்குமே திமுக அழிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதிமுக 24 வருடம் ஆட்சி செய்திருக்கு, அந்த அளவுக்கு திமுக ஆட்சி செய்யலை. 2வது முறையாக ஆட்சி சட்டசபையில் திமுக வந்ததே இல்லை. ஸோ இதில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 18 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கு. சென்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 18 மாவட்டங்களில் பாஜகவும் அதிமுகவும் வாங்கிய வாக்குகளை கூட்டினீங்கன்னா திமுக வாக்குகளை விட அதிகமாக இருக்குது. பிரிந்திருந்த போதே 2 பேருடைய கூட்டணியும் இதுவாக வந்தது. பிரிஞ்சதுனால தாங்க அது வந்தது, சேர்ந்ததுன்னா போயிடும் வராது அப்படின்னு கதை சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. தொண்டர்களுக்கும் திமுக போகணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் வெறும் தலைவர்களுக்கு மட்டும்தான் திமுக போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? பெண்களுக்கும் திமுக போகணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் வெறும் தலைவர்களுக்கு மட்டும்தான் போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? ஸோ எப்படி ஜூனியர் உடன் இதை தெளிவில்லாத கூட்டணின்னு சொல்லுவோம்? அவங்க ஏதாவது நைட்டு மிக்சிங் சரியில்லைன்னா அவங்களுக்கு வேணால் அப்படி அது தெரிஞ்சிருக்கலாம். காரணம்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ இது கூட்டணின்னு ஒன்று இருக்குது. எதுக்காக இதை செய்கிறோங்கிறது ஒரு கூட்டணி இருக்குது. இந்தியாவிலேயே 3வது முறையாக மோடி ஐயா ஆட்சிக்கு வரணும்னு போட்டி போடுறாரு. 400-இல் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையோடு செயல்படுறாரு. கிட்டத்தட்ட 23 கட்சிகள் வந்து 1.5 வருடமோ 2 வருடமோ கடுமையாக பாடுபட்டு நிறைய விஷயங்களை சொல்லி மோடி வரவே கூடாதுங்கிற ஒரே ஒற்றை நோக்கத்தோடு, அவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லை, எந்த விதத்திலும் ஒற்றுமை இல்லை. கெஜ்ரிவாலுக்கும் மமதாவுக்கும் சம்பந்தம் இல்லை, மமதாவுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்குமே சம்பந்தம் இல்லை. அப்படிங்கிற ஒரு கூட்டணி இருந்து அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரே காரணத்தினால 99 சீட்டையாவது காங்கிரஸ் பிடிக்க முடிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி அத்தனை சீட்டு அது பிடிச்சதா? 52 தானே பிடிச்சிருந்தது. ஆக ஆட்சியை பிடிக்க முடியல. ஆனால் அவங்க மொத்தமாக 230 இருக்காங்களா? அதுலேருந்து குழப்பமும் கூட்டணி 230 இருக்கு. ஒரு மக்களிடம் நீங்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சொல்கிறீங்க, ஐயா இருந்தால் போகணும்னு சொல்கிறீங்க, ஒரு நல்லவனை சொல்கிறீங்க, அதுக்கே உங்களுக்கு இவ்வளோ இம்பேக்ட் இருக்குன்னா, நாம் ஒரு கெட்டவனை, ஒரு அர்த்தமில்லாதவனை, நியாயமில்லாத ஆட்சியை நடத்துகின்றவனை, போதைப் பொருட்களை சல்லிச்சா கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை, பிரிவினைவாதம் பேசுகின்ற ஒரு ஆளை, எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை திட்டிக்கிட்டு ஆனால் நான் தான் உனக்கு விடியல் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கட்சியை பற்றி தொன்று தொற்று தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிற அதிமுக எதிர்க்கிறது. பிஜேபி
இது பிரிவினைவாதத்தை நோக்கி போகுதுங்கிறதுனால அமித்ஷாவே இறங்கி வந்து எதிர்க்கிறார். இதில் எப்படி அடுத்த கேள்வி எங்கேருந்து வந்தது? தெளிவில்லாத கூட்டணி, சைலண்ட்டான எடப்பாடி சைலண்ட்டாக இல்லாமல் டெய்லி காலையில் வந்து நாங்கள் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கோம், விசிகாக்கா காத்திருக்கோம், விஜய் வந்தால் ஏற்றுப்போம், திமுக தீய சக்தி, டெய்லி காலையில் வந்து சொல்லிட்டே இருப்பார். இதை நான் அனுமன் சலீசாவா அவர் காலில் உட்காந்து டெய்லி சொல்கிறதுக்கு? இல்லை, இந்த முருகர் மாநாட்டில் வந்து முருகர் பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மேலே மேடையில் உட்கார வைக்கப்படலை, கீழே உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருந்தது. தனியாக மேடை போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. என்ன பார்த்தீங்க வீடியோ? மெயின் மேடையில் வந்து அவங்க இல்லை. கலைஞர் டிவி பார்த்துட்டிங்களான்னு தெரியல. அங்கே தான் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு கொடுப்பான். அந்தந்த இடத்துக்கு ஒரு மெயின் மேடையில் இந்து முன்னணி மாநாடு, மெயின் மேடையில் யார் உட்காருவாங்க? கண்டிப்பாக அழைக்கப்பட்ட சீஃப் கெஸ்டான இவர் உட்காருவாங்க, நயனார் நாகேந்திரன் உட்காருவாங்க. அண்ணாமலை எங்கே உட்கார்ந்தாலும் அவருக்கு கைத்தட்டல் வரும், அதனால் அவர் அங்கே உட்கார வச்சுருக்காங்க. இவ்வளவு தானே. அங்கே வேறு யாராவது உட்காந்துருந்தாங்களா? வேறு யாராவது படங்கள் இருந்ததா? மோடி படமோ அமித்ஷா படமோ? அது இந்தி முன்னணி பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது. முதல்ல இன்றைக்கி வந்து எமர்ஜென்சி தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நாளுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த எமர்ஜென்சிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனை சின்ன பின்னப்படுத்தி கிட்டத்தட்ட 116 எம்பிக்களை தூக்கி வெளியில் போட்டு, பார்லிமெண்ட்டை விட்டு தூக்கி வெளியில் போட்டு, பிரசிடெண்ட்டையோ பிரைம் மினிஸ்டரையோ கோர்ட்டோ யாருமே கேள்வியே கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப மோசமாக ஒரு அரசியலமைப்பு கொண்டு வந்த ஒரு நாள். ஏன் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால், அதையும் கடந்து, அதாவது முகலாயர்கள் வந்து இங்கே கொள்ளையடிச்சிட்டு போய் சிற்றின்ப வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு, பிரிட்டிஷ்காரன் இங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டு போய் சிஸ்டத்தை கொடுத்தேன், படிப்பை கொடுத்தேன்னு கதையெல்லாம் விட்டுட்டு, காங்கிரஸ் முட்டாள்தனமாக ஆட்சி செய்து 50 வருடம் ஆட்சி செய்து, குறிப்பாக இந்திரா காந்தி, பர்டிகுலராக சஞ்சய் காந்தி 2 பேரும் சேர்ந்து பண்ண அட்டுழியங்களை எல்லாம் தாண்டி இந்தியா இன்னைக்கு 4வது எக்கானமியாக மாறி இருக்கு, வந்திருக்கு, 3வதுக்கு போக போகுதுங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த எமர்ஜென்சியை பற்றி நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன். உங்கள் கேள்விக்கு வரேன். அதே மாதிரி நேற்று கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும்னு நம்புகிறேன், படிக்கணும்னு நான் வேண்டுவேன். தாய்மொழியில் படிக்கிறது தான் நல்லது. வனவாசத்தை கண்டிப்பாக படிக்கணும். வனவாசம்தான் ரொம்ப நாகரீகமாக தெள்ள தெளிவாக இந்த திராவிட கட்சிகளுடைய அட்டுழியங்களை, குறிப்பாக கருணாநிதி ஐயாவுடைய அற்புதமான லீலைகளை எல்லாம் எடுத்து சொல்லும். அதை நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசியல் பேசாமல் இருப்பதில் தப்பு இல்லை. அரசியல் பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, தயவுசெய்து வனவாசம் படிங்க, எமர்ஜென்சியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இந்து முன்னணி அப்படிங்கிறது வந்து ராமகோபாலன் ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வீரத்துறவி ராமகோபாலன் நடு மண்டையில் வெட்டிட்டாங்க. அவர் வந்து இந்து விஷயங்களை பரப்புகிறார், கிறித்துவ மத மாற்றங்களுக்கு எதிராக இருக்கிறார். இன்றைக்கி கூட கோர்ட்டு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த வீட்டெல்லாம் இந்த வேலையாக மத மாற்றுகின்ற தளமாக மாற்றுகின்ற வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இல்லையா. இதையெல்லாம் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னாடி அவர் எதிர்த்தாருங்கிறதுனால நடுமண்டையில் வெட்டினாங்க. அந்த மனிதன் அதையும் தாங்கி அதற்கு பிறகு அந்த வேலையை செய்துட்டு போனான். அதுதான் இந்து முன்னணி. அண்ட் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி வன்னியரசு சொல்கிறத கேட்டிங்கன்னா, இவனை வெங்காயத்தை பற்றி ஐயங்கார் ஜெயின் சொல்கிற மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும்னு சொன்னால், இந்த சித்தாந்த பிரபஞ்சத்தின் மூலம் வந்து ஆர்எஸ்எஸ். அதை முதல்ல தயவு செஞ்சு தெரிஞ்சு கொள்ளுங்கள். இதுக்கு வந்து கட்சி கிடையாது, எதுவுமே கிடையாது, என்றைக்குமே கிடையாது. இந்து மகாசபா இதுக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்டது. அதில் தான் கோட்ஸே மெம்பராக இருந்தார். ஆர்எஸ்எஸ் அதற்கு பின்னாடி தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இந்தியா பூரா தேசபக்தி தான் இருக்கணும், ஒரே மாதிரியான இது இருக்கணும்னு சொல்லி எதிர்கருத்துக்களை கூட கேட்கின்ற ராகுல் காந்தியை விருந்தினராக அழைத்து அவர் பேசுகிறதை கேட்டது ஆர்எஸ்எஸ். அவர் பேசும்போது இங்கே கீழே உட்காந்துக்கிட்டு அவர் தப்பாக பேசினார், அல்லது சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாரு, அல்லது வளர்றாரு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா இங்கே சலசலப்பே இருக்காது. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் வாயை மூடிட்டு கேட்பாங்க. அவர் போனதுக்கப்புறம் இவங்க விவாதிச்சுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அது நடத்துகிறது. அப்போ அந்த மேடையில் நீங்கள் பேசினவங்க நிறைய பேர் பார்த்தீங்க இல்லையா, இந்த கனிமொழியிலேருந்து பேசினவங்களை பார்த்தீங்க இல்லையா, இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மீடியாவில் தானே இருக்கீங்க. மீடியாவில் இருக்கிறவங்கள எல்லாரையும் கேளுங்க,
இவங்களெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, பல முறை பேசியிருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க மாட்டுக்கு சைலண்ட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கள் இந்து முன்னணி மாநாடு தான் இங்கே நடந்திருக்கு. எதுக்காக முருகர் பக்தர் நாடாக நடந்தது? 2 வரையில் சொல்லிடலாம். கந்த சஷ்டி கவசத்தை அசிங்கமாக, கேவலமான, அநாகரிகமாக பேசிய ஒரு நாதாரியை நீங்கள் ஆதரித்து அதுக்கப்புறம் இன்றைக்கி அவனை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. இல்லை சார், 5 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அவர் கைது செய்யப்பட்டார். அதுக்கு ஏன் நீங்கள் இப்போ கொண்டு வந்து மாநாடு நடத்துறீங்க? அப்போ நடந்தது வேல் யாத்திரை. அது பிஜேபி நடத்தியாச்சு. அதை தேர்தலுக்காக பண்ணதாக கதை விட்டாங்க. இல்லை, அது எதிர்ப்பாகத்தான் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கடைசியாக விமர்சன கருத்து வைத்ததுங்கிறது அந்த கந்த சஷ்டி கவசத்தின் போது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் விமர்சன கருத்தை வைக்கிறதே நிறுத்திட்டார். இப்போ கலாநிதி தயாநிதி மாறன் விஷயத்துக்கு கூட வருவாரா இல்லையான்னு தெரியாது. பயங்கர ஞானி ஆகிட்டார். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு கொண்டு வரீங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு 2 வரையில் என்னால் பதில் சொல்லிட முடியும். அவர் போய் அங்கே பிரியாணி வாங்கி சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்கான இடமாக அவர் இஸ்லாத்தை பேணுகின்றவராக இருந்தால் அவர் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா குரான் படி மதத்தலங்களில் துர்நாற்றத்தோடு போகக்கூடாது அப்படின்னு குரான் சொல்லியிருக்கு. அப்போது துர்நாற்றம்ங்கிறது வெங்காயம் பூண்டு, அது இல்லாமல் பிரியாணி இல்லை. நீ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நான் பிரியாணியை சாப்பிட்டு நான் எவ்வளோ பெரிய தாதா தெரியுமா, நான் தான் அவுரங்கசீப் அப்படின்னு வளருவேன்னா நீ யாராக இருந்தாலும் அப்போ அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த எதிர்ப்பை காட்டினாங்க. சென்னிமலையில் கை வச்சிங்க, காட்டினாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இவங்க ஒரு பக்தர் மாநாடு, முருகர் பக்தர் மாநாடுன்னு ஒன்று இந்து அறநிலையத்துறையில் நடத்தினாங்க. அது ஆக்சுவலாக தப்பு. முத்தமிழ் மாநாடு, முத்தமிழ் வாட் எவர் இட் இஸ். அது நம்ம இவர் வந்தார், அவர் ஞானி பேராசிரியர், அற்புதமான வித்தகர், அவதார புருஷர் சுக்கிசிவம். அவர் அந்த மாநாடு. இப்போ அந்த மாநாடு இவங்க நடத்தின போது தான் நமக்கு ரைட்டு, இவங்க ஏமாற்றுகின்ற ஒரு எண்ணத்தோடு வர்றாங்க. இது தவறான ஒரு விஷயம். 1 வருடத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணப்பட்டது இந்த பர்டிகுலர் முருகர் மாநாடு. இப்போ அதிமுகவை சார்ந்தவர்களை அழைத்திருக்கோம். அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதிமுக உறுப்பினர் என்பதனாலேயோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வரல, பக்தருங்கிற அடிப்படையில் தான் யாராக இருந்தாலும் வந்தாங்க. பவன் கல்யாண் என்டிஏவுடைய கூட்டணி தலைவர் அப்படிங்கிறதுனால, ஆந்திர துணை முதல்வருங்கிறதுனால வரல. உங்களுக்கு காடேஸ்வர ஐயா பேசினதை கேட்டிருப்பீங்க. இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசினேன்னா காலனியை எடுத்து அடிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான மனிதர். அதனால தான் அவரை அழைத்தோம் அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு வீடியோ காட்டப்படுகிறது. அந்த வீடியோவில் போலி திராவிடம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. போலி திராவிடத்துக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த போலி திராவிடத்தை விட அவங்க எதை குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, நான் அதுக்கு முதல்ல வர்றேன், ஒவ்வொன்றா வரேன், நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். போலி திராவிடத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? நான் தான் ரவுடின்னு எதுக்கு வர்றீங்க? நம்பர் 1. யாராக இருந்தாலும் அது தேவையில்லாத ஒரு விஷயம். நல்ல வேளை ஜெயக்குமார் வரல, இல்லைன்னா வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ இவர் மட்டும் பேசிட்டாங்க. அடுத்தது அதில் காட்டப்பட்டது ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி அவர் என்ன மாதிரியான சமூக அர்த்தமற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தாருங்கிறத காட்டினாங்க. உடனே திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் அப்போ அதிமுகவில் நீங்கள் பெரியாரை மதிக்கவில்லையான்னு கேள்வி கேட்குறாங்க. ஐயா கருணாநிதி ஐயா தான் முதலில் ஈவே ராமசாமி ஐயாவை கேவலமாக பேசியவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்கெல்லாம் இல்லை, இவங்கெல்லாம் சின்ன பசங்க, நாமெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க. அவர் தான், ஏன்னா தூரத்தில் இருந்து பார்த்தார் இல்லையா. அவர் 50 தலைவரில் இல்லை, அவர் 8ஆம் பெருந்தலைவர் தான், பெருந்தலைவராக மாறினார், அது வேறு விஷயம். பின்னாடி இருந்தார். அவர் தான் பெரியாரை கேளுங்கள்ங்கிற ஒரு புத்தகத்தையே வெளியிட்டு அங்கே காட்டப்பட்ட நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்ட்டூன் எல்லாம் வெளியிட்டது கருணாநிதி ஐயா திருக்கரங்களால் வெளில வந்ததுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்படி எதையுமே புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி வந்துருச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்குறதும். இப்போ உங்கள் கேள்விக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அண்ணாவை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு மேடையில் எப்படி அதிமுகவினர் இருக்காங்க? என்ன விமர்சனம் வந்தது? இல்லை, அண்ணா அந்த வீடியோவில் காமிச்சிருந்தாங்களே, இவங்க தான் காட்டினாங்க, கருணாநிதியை காட்டினாங்க, ஈவே ராமசாமி ஐயாவை காட்டினாங்க. தமிழகத்தை சீரழிச்சவங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கொண்ட வீடியோ. ஐயா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு சமூக இயக்கம் இந்து முன்னணி, அது அரசியல் இயக்கம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த பாதையை தாண்டி வந்தேன்னு நான் சொல்லணும். இப்போ தீக்காவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு தீக்கா மாநாடு நடத்தாது, அதுக்கு தைரியம் இல்லை. சனாதன ஒழிப்பு மாநாடெல்லாம் தைரியம் இருந்தால் உதயநிதி நடத்தணும், அதெல்லாம் நடத்த மாட்டார். இஸ்லாம் சகோதரர்களை தூண்டி விட்டு ஒரு மாநாடை நடத்த சொல்லிவிட்டு அதில் போய் இவங்கெல்லாம் உட்காந்துப்பாங்க. அதுதான் நடக்க போகுது, அடுத்தது அதுதான் வரப்போகுது, வேறு விஷயம். இப்போது அது ஒரு சமூக அது வந்த பாதையை இது சொல்லணும். இப்போ அது வீடியோ எதுக்கு போடுறாங்க? இப்போ நீங்கள் உங்களுடைய பேசு தமிழா பேசுக்கு ஒரு விழா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்த நிறைய பேட்டிகளை சொல்லுவீங்க. எந்த பேட்டியினால் ஒரு நிலை மாற்றம் வந்ததுங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க.
அதில் நான் சம்மந்தப்பட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, உடனே நான் வந்து கத்தி எடுத்து உங்களை குத்திடுவேனா? உங்கள் பாதையை நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அண்ணாதுரை ஐயா இந்துக்களை எதிர்த்து பேசவில்லையா? அதை நான் சொல்லணுமா வேண்டாமா? அதற்காக இப்போது நயனார் நாகேந்திரன் ஐயா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பால் தாக்கரேவை எப்படி மதித்து இன்றைக்கும் சிவசேனாவை வந்து நம்ம போற்றுறோமோ, அப்படித்தான் அண்ணாதுரை ஐயாவையும் ஈவே ராமசாமி ஐயாவையும் நயனார் நாகேந்திரன் போற்றித்தான் அந்த கட்சியை நடத்துவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நயனார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல காரணங்களில் ஒன்று, அவர் இந்த திராவிட கலாச்சாரத்துக்குள்ளே இருந்தே வந்தவருங்கிறதுனால தான். ஸோ தவறான வழி நடத்தலுக்குள்ளே போயிடாது. எப்படி பால் தாக்கரேவை அங்கே பார்க்குறோமோ, அதே மாதிரி எப்படி நிதிஷை வந்து இன்றைக்கும் மதிக்கிறோமோ, இன்றைக்கும் அவர் வந்து அவருக்கு சீட் வந்து அதிகம் கொடுக்கப்படுகிறது. அதாவது அவர் கொடுக்குற நிலைங்கிறது முதல்ல இருந்தே இருந்ததில்லை. 2 பேரும் சமமாக பேசிக்கிட்டது தான் இருந்தது. அங்கேயும் சுஷில் மோடியை அனுப்பிச்சி விட்டாங்க, நிதிஷை வச்சுக்கிட்டு தான் பேசணும். 2 வாட்டி ஜம்ப் பண்ணிட்டு வந்தாங்க. அவருக்கு எப்படி முதலமைச்சர் இந்த வாட்டியும் முதலமைச்சர் பதவிங்கிற அடிப்படையில் தான் செயல்படுறோமோ, அந்த மாதிரி தான் எடப்பாடியோ அவர்களும் மதிக்கப்படுவார். இதில் எந்த குழப்பமும் இல்லை. திமுகவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, 23,400 கோடியை செலவு பண்ணி ஜெயிச்சிட முடியும்னு நினச்சது இப்போ பொய்யாயிட்டு வருது. எத்தனை பேர் உள்ளே போவாங்கன்னு தெரியாமல் இருக்குது. அதனால தான் அவ்வளோ பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் ஒரு ஒழுக்கம் இருந்தது. டாஸ்மாகில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் போய் தயவு செஞ்சு பேட்டி எடுங்க. ஐயா விஜயகாந்த் மாநாடோ வேறு ஏதாவது மாநாடு இது பாமக மாநாடோ, ஏன் திமுக மாநாடோ நடத்திருந்தால் என்ன இருந்திருக்கும் சார்? பண்டிகை மாதிரி இருந்திருக்கும் சார். இப்போ முருகர் மாநாட்டில் 4 லட்சம் பேர் வந்தாங்களே, அது எப்படி இருந்தது சார்? ஒருத்தம் கூட வரல சார். சில்லறை கேட்குறதுக்கு கூட ஒருத்தனும் வரல சார். சீட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. திமுக மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேரில் உட்காண்டே இருப்பாங்க. மீட்டிங் முடிஞ்சோடனே சீட்டையே தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே சீட்டை அடுக்கி வச்சுட்டு போனான். அதையெல்லாம் பேசுவதற்கு திராணி இல்லாத திமுக தேவையில்லாமல் திமுக குழப்பம்னு வருது. இப்போ இந்த தொண்டர்களுக்கு குழப்பம்னு நம்ம அறிவுஜீவி ஜூவி சொன்னார் இல்லையா? தொண்டர்களுக்கு எந்த விதத்தில் குழப்பம் வரும்? அவன் தானே திமுக வேண்டான்னு நினைக்கிறான். அதனால தான் நான் 5 வருடத்துக்கு மேலே ஒரு முறை கூட அவனுக்கு ஓட்டு போட்டதில்லை, ஒரு முறை கூட சட்டசபையில் நிற்க வைக்கல. இது இங்கேருந்து எங்கே குழப்பம் வந்து? இல்லை, இப்போ அந்த தலைவர்களுமே கருத்துக்களை சொல்கிறாங்க. அதிமுக தலைவர்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லது. இது வந்து அவங்களா சொல்கிறதா, இல்லை இப்படி ஒரு அழுத்தம் கிரியேட் பண்ணப்படுது? திமுக தான் இதை முன்வைக்கிறாங்க. அண்ணா திமுகவா, அமித்ஷா திமுகவா, இல்லை அடிமை திமுகவா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து நம்ம சொல்லணுமே அப்படிங்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்படுறாங்க. ஐயா, எடப்பாடிக்கு அவருடைய வாழ்க்கையில் தம் பையனை காப்பாற்றுறதுக்காக டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமே வராது. 3 வரியில் பதில் சொல்லிடுது, வரவே வராது. அவர் ஆட்சி நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு தமிழகம் 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி அமையலை. நாளைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி அமையலை வச்சுப்போம். அதிமுக தாவேகா விசிக கூட்டணி அமையுது, திமுகவை விரட்டி அடித்து விடும். 23,400 கோடியை தாண்டி திமுகவை அடித்து விரட்டி விடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா, பிஜேபி தேங்க்யூ, நான் ஆனால் நின்றுக்கிறேன், 4 அணி கூட்டணி, திமுக அணி, அதிமுக அணி, பிஜேபி, நாத்தாக்கா, வேலை முடிஞ்சிடும். பிஜேபி அதை பற்றி கவலையே படாது. நாடு நல்லா இருக்கணும், அந்த மாநிலம் நல்லா இருக்கணும், திமுக அகலணும், அவ்வளவுதான். ஒரு மாநிலம் நல்லா இருந்தால் அங்கே பிஜேபி தன்னுடைய வேலைகளை காட்டுறதே கிடையாது. ஜார்க்கண்டில் போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. பஞ்சாபில் நம்ம பண்ணாமல் இருந்தால் அவரே, அந்த சீஃப் மினிஸ்டரே தானே காமெடிங்கிறதுனால தன்னுடைய வேலையை காட்டிட்டு அவரே கிளம்பி போயிடுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் மமதா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மக்களே தூக்கி அடித்து போட்டுருவாங்க. கேரளாவும் தமிழ்நாடையும் பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருந்தால் போகிறோம் பிஜேபிக்கு. அங்கே நான் தான் ஆளணும், நான் தான் வந்து வட்ட செயலாளர் ஆகணுங்கிற எண்ணமெல்லாம் பிஜேபிக்கு கிடையாது. ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் காவல்துறையில் நடக்கக்கூடிய வன்முறைகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நேற்று கூட கனகமாச்சத்திரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையை சேர்ந்தவரால் தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. திமுகங்கிறதுக்காக இல்லை. திமுகவுடைய பிரச்சனையே என்னென்னா, காவல்துறைக்கு சுதந்திரம் இருக்காது, அழுத்தம் இருக்கும். காவல்துறை மேலே ஒரு அழுத்தம் இருக்கும். இல்லை, அந்த எண்ணிக்கை இப்போ அதிகரிச்சிருக்கு. அது எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்தாலே காவல்துறை, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் முக்கிய வித்தியாசம் வந்து காவல்துறை சுதந்திரமாக செயல்படும். அதிமுகவில் சுதந்திரம், அதாவது அரசியல் இடர்பாடுகள் யாராக இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும், ஆனால் சுதந்திரமாகத்தான் செயல்படும். ஐயா இந்த மாதிரி நடந்ததையோ அதனால தான் இப்படி பண்ணேன்னு ஒரு ஐஜியோ அல்லது எஸ்ஐயோ சொல்லக்கூடிய அளவில் தான் அது இருக்கும். ஆனால் திமுகவில் அப்படிலாம் பேச முடியாது. மிரட்டுற வீடியோஸ் எல்லாம் எத்தனையோ பார்க்குறீங்க. இது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, காவல்துறைங்கிறது ஒரு அழுத்தத்தோடு தான் வேலை செய்கின்ற ஒரு விஷயம். அவங்க இரிட்டேட் ஆகிறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்துடும்.
ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்குகின்ற அளவுக்கு முட்டாள்தனமாக ஒரு மிருகத்தனமாக ஒருத்தன் நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும்னாலும் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இத்தனை போதை கேசஸ் வந்ததுன்னா சார் 2022 69,760 மாத்திரைகளை பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. 2024 1,42,760ங்கிறாங்க. இது எல்லாம் பிடித்திருக்கிறது, விட்டதில்லை, பிடித்திருக்கிறது மட்டும். அப்போது இவனுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் நிறைய பேர் இப்போ சமீபத்தில் பெண் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் கூட நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது 2 ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்கணும். திமுக ஆட்சி அகலுகின்ற வரைக்கும் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியாது. போகிற வரவெல்லாம் மிரட்டுவான், கண்ட நாயெல்லாம் வந்து மிரட்டும். அதுதான் திமுகவில் இருக்கிற பிரச்சனை. 2வது இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அழுத்தம் காரணம் குற்றங்கள் அதிகமாக வருது. அப்படி தான் அது நடக்குது. ஆனால் தமிழகத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி விஷயங்களை உடனே ஹேண்டில் பண்ணுறதுக்கான சமூக அக்கறை உள்ள அமைப்புகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் பேசுகிறீங்க, அந்த விதத்தில் நல்லது நடக்கும். அந்த பெண் ஆரோக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையை தொடரணும்னு வேண்டுறதை தவிர சத்தியமாக இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே சார், போதைப் பொருள் குறித்து குறிப்பிட்டிருந்தீங்க. 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அவர் கொக்கைன் யூஸ் பண்ணி மாட்டியிருக்காரு. அவர் ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் எனக்கு இந்த கொக்கைனை பழக்கப்படுத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை திமுக ஐடி எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க, ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்னு எங்களை சொன்னவங்க இன்னைக்கு அடிமை ட்ரக் மாஃபியா கூட்டமாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஐடி விங் போட்டு ஐடி விங்கில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. முன்னாடி அப்படியே சேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அவர் ஏன்னா இந்த மாதிரி முட்டாள்தனமான கேவலமான வேலையை ஒருத்தன் செய்கிறான்னா அவன் எங்கே வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ அது நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். இப்போ அவன் ஐடி விங்கில் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஐயா, இது தெருவுக்கு தெருவு இந்த கன்சம்ஷனுங்கிறது அதிகரிச்சுட்டு வருது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூக அக்கறை உள்ள ஏதாவது ஒரு ஊடகம் தமிழ்நாட்டில் ஒரு ஊரை எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் தெருவுக்கு ஒருத்தர்னு சொல்லி போயிட்டு இங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தெருவிலும் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய அரக்கன் இருக்கான், ஒரு போதைக்கு அடிமையானவன் இருக்கான். வெட்டியாக சம்பாதிச்சுட்டு போகிறவங்களை விமர்சிச்சுக்கிட்டு தான் சுகபோகியாக இருக்கிறவன் இருக்கான். ஒவ்வொரு தெருவிலையும் இந்த 3 பேர் இருக்காங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இதை யார் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால் கவுன்சிலர்ஸ் பார்க்கணும், வார்டு கவுன்சிலர்ஸ் அதை பார்க்கணும். அவங்களுக்கு வேறு வேலை இருக்குது. ஏன்னா நீங்கள் வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் டெவலப்பரை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. நிலத்தை வாங்கி வாங்கி அதை மேன்மைப்படுத்தி விற்கின்றவனை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அவனுக்கு வேறு வேலை வந்துடுது. ஸோ நீங்கள் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே தமிழ்நாடு போயிட்டுருக்கு. இதில் பிரிவினைவாதிகள் உள்ளே வந்திருக்காங்க. சிறுபான்மையினர்னு நீங்கள் அழைக்கக்கூடியவங்க இதுதான் நம்மளுடைய நாடுங்கிற ஒரு பொசிஷனுக்குள்ளே வந்திருக்காங்க. ரொம்ப நாளாக நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிழக்கு தெற்கு மாவட்டங்கள் கவனிக்கப்படாமலே இருக்குது. கடந்த 70 வருடத்தில் கவனிக்கப்படாமலே இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி விட்டு காமராஜ் ஐயா போனதற்கு பிறகு திமுக அதிமுகங்கிறதுல இந்த கடலோர மாவட்டங்கள் கவனிக்கப்படாமல் இருக்குது. அதனுடைய பர்காபிட்டா இன்கம் 2க்கு 1 இருக்குது. அதாவது கொங்கு மண்டலத்திலும் இந்த சென்னை அந்த மேற்கு அண்டு வடக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய 2 ரூபா உங்களுக்கு பர்க்கானா அதில் 1 ரூபாய்க்கு தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. இது எதற்காக நடக்குதுன்னு சொன்னால், ஏழ்மை இருந்தால்தான் மதம் மாற்றம் செய்ய முடியும். அதுக்காகவே அது ரெடி ஆகிட்டு வச்சுருக்காங்க. கடலோர மாவட்டங்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியாவில் இந்த பக்கம் கேரளாவில் இன்னொரு மதம் வளர்ந்து கொண்டு வர்றதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. மேலே 5 நாடுகளுடைய நிலப்பரப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். அதை தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இங்கே தான் தேசாபிமானிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் திரும்ப நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரிக்கிறது, அந்த குற்றங்களுக்கு பின்புலம் யாருன்னு நம்ம பார்க்குறதுன்னு மண்டகாஞ்சோன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஸ்ரீகாந்தை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, நாளைக்கெல்லாம் பேட்டி கொடுப்பாங்க. ஏன்னா வேகப்பட்ட ஊடகங்கள் இருக்குது திமுகவை பற்றி பேசாமல் இருப்பதற்காக. இந்த 30,000 கோடி 2 பேர்கிட்ட தான் போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொன்னதை மறக்கடிக்கிறதுக்காக, கனிம வளத்திலேயோ சாராயத்திலேயோ மணலிலேயோ சினிமாவிலேயோ நடக்கக்கூடிய ஊழல்கள் தெரியாமல் இருக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ரீகாந்த் ஒரு அப்பாவி, இவங்க கோர்ட்டில் சொல்கிறது இப்போ எனக்கு வயதான அப்பா இருக்காங்க, எனக்கு மட்டும் என்ன சின்ன வயசில் 15 வயசுலேயே அப்பா இருக்காது, எனக்கு ரொம்ப வியாதியுடைய அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா என்ன ட்ராக்கிங்கில் ஓடிட்டுருக்காங்களா, இவன் சொல்லுவான். பொன்முடியை சொன்னார்ல, ஐயா எனக்கு வயதாகிடுச்சு, கோர்ட்டில் பார்த்தேன், இப்போ தான் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு அவன்
ஷாக் ஆகிட்டான். அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அதெல்லாம் பெரிய பூஸ்ட் பண்ணுவாங்க. நாம் பார்க்க வேண்டிய ஸ்ரீகாந்தை அல்ல, அவனுக்கு யார் மருந்து சப்ளை பண்ணாங்க, அவனுக்கு யார் கொடுத்தாங்க, அதைத்தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் எலிக்கு வடையை வச்சுட்டு பாதி வடையிலேயே நான் எலியை பிடிச்சிட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்கள் வடை நல்லா இல்லை, எலி கூட சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இல்லை. அப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆணிவேருக்குள்ளே போய் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏற்பாடு பண்ணணுமே ஒழிய சும்மா இந்த கதை பண்ணிட்டு ஏதாவது ஒரு செய்தியை போட்டுவிட்டு ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை காட்டிட்டு பண்ணணுங்கிற வேலைக்குள்ளே இருந்தீங்கன்னா நிறையா ஸ்ரீகாந்துகள் வருவாங்க. இஎம்ஆர்லேயும் இதுலேயும் மட்டும் ரைடு நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தெருவில் மட்டும் நீங்கள் ரைடை நடத்துனீங்கன்னு சொன்னால் மோசமாக உங்களுக்கு ஒரு 4 சம்பவம் நான் சொல்கிறேன். இந்த விஜய் டிவியில் பிக் பாஸில் வந்த ஒரு பொண்ணு போதையில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு கேஸ் இருந்ததா? அந்த கேஸோடைய நிலைமை இன்றைக்கி என்னன்னு தெரியுமா? அந்த பொண்ணு வெளியில் இருக்குது. கரெக்டாக? ஜாஃபர் சாதிக்கோட இருந்த ஒரு இயக்குனர் இருந்தாரா? அவர் வெளில தானே சுற்றிட்டு இருக்காரு. 2வது கேஸ், கொடியை வைத்து கொண்டு ஒருத்தன் ரோட்டில் போனால் பின்னாடி ஒரு குடும்பத்தோட பெண்கள் வந்தாங்க, அவங்கள அலற விட்டான், பயன்படுத்தினான் அப்படின்னு ஒரு கேஸ் வந்ததா? அதுக்கு ஏதாவது மாற்றம் வந்ததா? இது எல்லாம் எங்கே நடந்தது? ஸோ இல்லை, பர்டிகுலர் ரோட்டில். ஸோ ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, ஐயா கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 9 மாதத்துக்குள்ளே முடிவு எடுத்துகிட்டு நிம்மதியாக இருப்போம்னு நினைக்கிறத தவிர வேறு எதுவும் வேலை இல்லை. ஓகே சார், இப்போ அந்த 9 மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலில் விசிகா எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் 5 தொகுதிகளுக்கும் 6 தொகுதிகளுக்கும் தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் எங்களுடைய கருத்து என்னென்னா 234 தொகுதிகளுக்கும் நாங்கள் தகுதியானவர்கள்னு சொல்கிறாரு. அவங்க தனித்து நிற்கிறதுக்கான ஐடியா எதுவும் பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லையா? நான் சொல்கிறத ஒப்பீடாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா திருமாவளவன் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. இப்போ ஒரு வீட்டில் போய் குடிசையிலேருந்து அந்த பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா கதறும், யார் தெரியுமா என் பையன், ஏய் வெட்டிடுவான், கத்தியை மட்டும் எடுத்தான்னா அப்படின்லாம் பயங்கரமாக உதார விடும். அந்த போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுவார். இவ்வளோதான் நடக்கும். ஐயா இப்போ எங்கே போகுது இந்த ட்ராக்குன்னு கேட்டால், திமுக 180 190 இடங்களில் நின்றுட்டு பாமகவை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் அதை வச்சுக்கோங்க, வேல்முருகன்லாம் கூட இருந்துக்கிட்டு ஏதாவது யாரையாவது திட்டிக்கிட்டே இருப்பார், அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பாருன்னா அவரையும் உள்ளே வச்சுப்பாங்க. நாராசமாக கேவலமாக பேசக்கூடிய யாராவது ஒரு 4-5 பேர் இருந்தால் அந்த கூட்டணியில் இருப்பாங்க, வச்சுக்கோங்க. காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும் விஜயும் ஒரு கூட்டணியாக அமைத்தால் திமுகவோட எதிர்வாக்குகள் எல்லாம் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகாமல் இங்கே வரும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. 2வது, பிஜேபி இல்லைன்னா நான் வருவேன்னு விசிக சொன்னாரா? திமுகவில் இருந்துக்கிட்டே தானே அவர் சொன்னார். திமுக கூட்டணியில் தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு? திமுகவை பாட்டு பாமகவை கூட்டு வந்தால் நான் வெளில போயிடுவேன். கூட்டணிக்குள்ளே தான் இருக்கார் பாவம். அதிமுகவையும் விஜயையும் பார்த்து என்ன சொல்கிறாரு? பிஜேபியை உள்ளே கூட்டு வந்தேன்னா நான் வெளில போயிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிஜேபி சேர்க்கலைன்னா நான் ஓடி வந்துடுவேன். ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அவர் தான் சொல்கிறார், நான் 234 நிற்கிறேன். சீமான் கிட்ட போய் கேட்டால் தான் அந்த வயிற்று வெளியே அவருக்கு தெரியும். ஏன்னா அவரும் பாவம் 234க்கும் அப்ளிகேஷனை போட்டு சேர்ந்துட்டு ஒவ்வொருத்தரையாக வேட்பாளரை தேடி போய் கிடச்சான், இந்த தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் கிடச்சிட்டான் சார் அப்படின்னு, அட்ரா போஸ்டரை, அவனை வேப்பில் அட்ரா, அவனை மனசு மாறாமல் பார்த்துக்கடா, சொத்தக்கத்தை எழுதி வாங்கிக்கடான்னு சொல்லி ஒரு வேட்பாளராக பிடிச்சி வந்து போடுற மாதிரியான வேலையை தான் பண்ணியாகணும். இதெல்லாம் இல்லாமல் நாடு நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகணுங்கிறத முடிவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் பிஜேபியும் கூடாது பாமகவும் கூடாதுன்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி பிஜேபியோட நீங்கள் கூட்டணியில் இருந்தது இல்லையா? இன்றைக்கி தான் புதுசாக வர்றீங்களா? இல்லை ராமதாஸ் ஐயா தான் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு திருமாவளவன் மிகவும் நல்லவர், அவர் நல்லா இருக்கும் அப்படிலாம் பாவம் டைலாக் விடுறாரு இல்லையா? அங்கே போய் பார்த்துட்டு ஏதோ ஒன்று சமரசம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. சட்டமே சாட்டமே. இப்போ வைகோ என்றைக்காவது வருத்தப்பட்டிருக்காரா? 16 பேர் சத்தான்ல வைகோக்காக. ஒரு சாவுக்கும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ராஜ்கிரண் மாதிரி ஐயோன்னு மாரில் அடிச்சுக்கிட்டாரா இல்லையா? இன்றைக்கி அவன்லாம் என்னன்னா, அவன் அஸ்தி கரைஞ்சிருச்சா? அந்த மாதிரி வெக்கங்கட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? ஸோ கூட்டணி அப்படின்னு சொன்னால் அது விஜய் என்ன பண்ண போகிறாருங்கிறதும் பாமக எங்கே இருப்பாருங்கிறதுலையும் தான் இன்றைக்கி இருக்குது. மற்ற கட்சிகளை பற்றி கவலை இல்லை, அதான் சூழ்நிலை. மற்றவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க. பிஜேபி அதிமுக செட்டில் ஆகிட்டாங்க. திமுகவில் ஏற்கனவே பல்லக்கு தூக்கிகள் அவங்க அங்கே பொசிஷனில் மாறாமல் நான் தான் முன்னாடி நீ பின்னாடி தான் அப்படின்ற மாதிரி பல்லக்கு தூக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்ன பண்ண போகிறாருங்கிறதும் எப்போ பண்ண போகிறாருங்கிறதும் பாமக எந்த கூட்டணிக்குள்ளே வருங்கிறது, திமுகக்குள்ளே வந்ததுன்னா விசிக ஆட்டோமேட்டிக்கலாக திமுகவிலேருந்து வெளில வந்துடும். இது எல்லாம் நடப்பது காரணம். சும்மா உதார விட்டுட்டு நாங்கள் 40 கேட்போம் 20 கேட்போம் 30 கேட்போம் அப்படின்னீங்கன்னா கஷ்டம். பாமக திமுகக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
ராமதாஸ் வந்து 40 சீட்டு கேட்குறாரு. திமுக வந்து அதை கொடுக்குற நிலையில் இல்லை. உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி ஆகிப்போச்சு. பேச போனவங்களுக்கு 2 பேருக்கு இருதய நோய் பிரச்சனை வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. அதனால தான் இதெல்லாம் ஸ்டேலாகி நிற்குது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நவம்பர் டிசம்பருக்குள்ளே நிறையா தெளிவுகள் வந்துடும். ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.